சுவாமி, நீச மனிதர நன்றறியாத பாவிகளுமாயிருக்கிற அடியோர் மட்டில்லாத மகிமை பிரதாபத்தை கொண்டிருக்கிற தேவருடைய சன்னதியிலிருந்து ஜபம் பண்ண பாத்திரமாகாதவர்களாயிருந்தாலும் தேவருடைய அளவில்லாத நம்பிக்கொண்டு தேவரிற்கு ஸ்துதி வணக்கமாகவும் புனித தேவமாதாவுக்கு ஸ்தோத்திரமாகவும் 53 மணி ஜபம் பண்ண ஆசையாக இருக்கிறோம். இந்த ஜபத்தை பக்தியோடு செய்து முடிக்க ஒத்தாசை பண்ணியருளு சுவாமி. விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல பிதாவாகிய சரேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவியினால் கர்ப்பமாயிருப்பித்த ஜீஷ்ட கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். பொஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல பிதாவாகிய சரேஸ்வருடைய பக்கம் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவரை மரித்தவரை நடத்திட்டு வருவார். பரிசுத்தாவியை விசுவசிக்கிறேன். விசுவசிக்கிறேன். புனிதருடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன். பாவப்பத்தலை விசுவசிக்கிறேன். சரீரவதானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாமன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனே ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனே ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனே ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ள ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். எல்லா ஆத்துமாக்களையும் விசேஷமாய் இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 1. இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ராஜ்யம் வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியாகிய சுமாசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியாகிய சுமாசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னிய, நரகரிப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். எல்லா ஆத்துமாக்களையும் விசேஷமாயும் திறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 2வது, கானாவூர் திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் துயதன போற்ற பெறுக. இந்த ஆட்சி வருக. இந்த திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ள ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்னென்ன இருப்பதாக ஆமென். ஓ என் தேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பின்றி மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 3வது, இயேசு விண்ணரசை பறைசாற்றியதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு
தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவைகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்னென்ன இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். எல்லா ஆத்துமாக்களையும் விசேஷமாய் மதுரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 4வது, இயேசு தாபோர் மலையில் உருமாற்றம் அடைந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் துயதென போற்ற பெறுக. இந்த ஆட்சி வருக. முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். எல்லா ஆத்துமாக்களையும் விசேஷமாய் மதுரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஐந்தாவது, இயேசு நற்கருணை ஏற்படுத்தியதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் துயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பின்றி மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அதிதுதரான புனித மிக்கேலே, தேவதுதர்களான புனித கபிரியேலே, ரபேலே, அப்போஸ்தலரான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட அந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் தோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி புனித தேவமாதாவின் திருப்பாதத்திலே பாதகாணிக்கையாக வைக்க பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்களை தயவு நிறைச்சு சுவாமி. உலகத்தை மீட்ட மகன் இறைவா, எங்களை தயவு நிறைச்சு சுவாமி. தூய ஆவியாகிய இறைவா, எங்களை தயவு நிறைச்சு சுவாமி. மூவொரு கடவுளாகிய இறைவா, எங்களை தயவு நிறைச்சு சுவாமி. அனைத்துலகும் படைக்கும் முன்னே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்கள் படைக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏதேன் தோட்டத்தில் முதல் பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானில் தோன்றும் விண்மீன் என இறைவாக்கினரால் உரைக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வுலகிற்கு நன்மை கொண்டு வரும் மேகம் என்று சொல்லப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மைகளுக்கு தகுதியான புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முன்னோர்களால் புனித என்று உரைக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் பிறந்த
புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தற்பெருமை கொண்ட அலகையின் தலையை மிதித்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆட்சி புரிந்த 16 அரசருள் குலங்களுக்குள் உயர்ந்த குலத்தை சார்ந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேன்மை பொருந்திய சுவக்கின் அன்னமாளிடம் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வயது முதிர்ந்த பெற்றோரிடமிருந்து நம்பிக்கையினால் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெற்றோர்களின் வேண்டுதலாலும் அறச்செயல்களாலும் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா வான தூதர்களையும் புனிதர்களையும் விட அழகிய வெளிச்சத்துடன் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுளின் அருட்கொடைகளின் கொழுந்தான புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறநெறி வழியிலே அனைத்து புனிதர்களையும் விட சிறந்த நெறியை கடைபிடித்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம் பிறப்பால் விண்ணகத்தில் உள்ளோருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகுந்த மாட்சிமை நிறைந்த மரியா என்னும் பெயர் கொண்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 வயதிலேயே கோயிலில் காணிக்காக அளிக்கப்பட்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முப்பொழுதும் கன்னி என்னும் நம்பிக்கை நிலையை நோக்கி நடந்தவளாகிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாய் நடந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோருக்கு நலம் கொடுக்கும் புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பியோரை கைவிடாத தாயாகிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களுக்கும் விண்ணழக முடியாகிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தை தனது இருப்பிடமாக தேர்ந்து கொண்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதவடியானை தனது அடியானாக தேர்ந்து கொண்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பனை தொழில் மற்றும் விவசாயம் செய்வோருக்கு மாதவடியான் வழியாக ஞான மொழிகளை வழங்கிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதநீர் குடித்துவிட்டு பணம் கொடுக்காமல் சென்ற திருவிதாங்கூர் மன்னரின் அஞ்சல்காரர்களின் குதிரையை அசையாமல் நிற்க செய்ய மாதவடியானுக்கு ஆற்றல் வழங்கிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பனைமரத்துக்கு கீழே நின்ற தாயையும் 2 குழந்தைகளையும் இடி மலையில் இருந்து காப்பாற்ற மாதவடியானுக்கு அருள் வழங்கிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மருந்துக்கும் பொறிக்கும் அடங்காத எலிகள் மாதவடியானின் பரிந்துரையால் அழிய வழி செய்ய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதவடியான் கல்லறை மண், விசக்கடி, தோல் நோய், தீராத வயிற்று வலியில் இருந்து குணம் கொடுக்க அருள் வழங்கிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பயணிகளுக்கு பாதுகாப்பான பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருமண வரமும் குழந்தை வரமும் கொடுக்கும் புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருவிழா கூட்டத்தில் சாலையை கடந்த சிறுவன் பேருந்தின் அடியில் சிக்கிய போது புதுமை செய்து காப்பாற்றிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரல்வாய்மொழி வண்டிக்காரரின் தீராத வயிற்று வலியில் இருந்து குணம் கொடுத்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புயல் நேரத்தில் ஆலமரம் சரிந்து விழுந்ததில்
மரக்கிளைகளுக்கிடையில் சிக்கிய பெண்களை காப்பாற்றிய புண்ணியவான்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருடர்கள் காணிக்கை பெட்டியை உடைக்க ஆயுதங்களோடு வந்தபோது முதியவராக மாதவடியானை அனுப்பி வைத்த புண்ணியவான்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியற்ற குடும்பங்களின் அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, இயேசுவே எங்களை தேவனை ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் கன்னி தாயே வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். ஜெயிப்போமாக. இறைவா, முழுமனதோடு தண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் புனித கன்னியான மரியாளுடைய வேண்டுதலினாலே எல்லா எதிரிகளின் தாக்குதலில் இருந்தும் கனிவோடு துணை நின்று மீட்டர்களும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரலும். ஆமென். மணிகள் முழங்க இன்று 1000 இதயங்கள் இறங்க ஆருயிரிறைவாருகள் தேடி ஆதரிப்பாயன வந்தோம் ஆலய வாசலிலே. ஆலய மணிகள் முழங்க இன்று 1000 இதயங்கள் இறங்க ஆருயிரிறைவாருகள் தேடி ஆதரிப்பாயன வந்தோம் ஆலய வாசலிலே.
அனைத்தையும் படைத்திடும் இறைவா, இந்த அகிலமும் போற்றிடும் தலைவா. உன்னதம் வாழ்ந்திடும் இறைவா, எம் உயிர்களை காத்திடும் முதல்வா. நீ இன்றீகம் தன்னில் நீதியின் பாதையில் வழி நடத்த இங்கு யாருமில்லை. இனம் வாழ்ந்திட வேறொரு பேரும் இல்லை. ஆலய மணிகள் முழங்க, இன்று 1000 இதயங்கள் இறங்க. ஆருயிர் இறைவா, அருள் தேடி ஆதரிப்பாயன வந்தோம் உம் ஆலய வாசலிலே. அன்பினை தேடிய வந்தோ, அருள் வாழ்வினை பகிர்ந்துக்கு நின்றோ. உண்மையின் மாண்பினை உணர்ந்தோம், இன்று உம் பதம் சரணென அடைந்தோம். ஒரு மனதாகவே ஓரினமாகவே உம் புகழ் பாடவே வரம் தருவார். எமை புதியதொரு மனிதரை மாற்றிடுவாய். ஆலய மணிகள் முழங்க, இன்று 1000 இதயங்கள் இறங்க. ஆருயிர் இறைவா, அருள் தேடி ஆதரிப்பாயன வந்தோம் உம் ஆலய வாசலிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. யோவேலின் எதிர்பார்ப்பு. புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலம் தேடி நாடி நம்பிக்கையோடு வந்திருக்கும் அன்பிற்கினிய சகோதரர் சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் நாம் இறைவாக்கினர் யோவேலின் எதிர்பார்ப்பை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் யோவேல் நம் கடவுளாகிய ஆண்டவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர் என்று சான்று கூறுகிறார். அந்த பேரன்பு மிக்க ஆண்டவரின் நாளுக்காக அவர் எவ்வாறு எதிர்பார்த்திருந்தாரோ அவ்வாறே நாமும் நம் தாய் ஆரோக்கிய அன்னை வழியாக நம்மை பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து மீட்டு நமக்கு நல்வாழ்வை அருள இத்திருப்பலியில் மன்றாட உங்கள் அனைவரையும் பணகுடி பங்கு தந்தை, இறைமக்கள் அனைவரும் சேர்ந்து காவல் கிணறு பங்கு தந்தையர்களையும் இறைமக்கள் அனைவரையும், மேலும் அன்னையின் அருள் வேண்டி திரியாக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இத்தியாக திருப்பலியில் பங்கு பெற அழைக்கின்றோம். சின்ன வேளாங்கண்ணியாம் காவல் கிணறு பங்கு தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை உயர் திருத்தலத்தினுடைய 44ஆம் ஆண்டு திருவிழாவின் 6ஆம் நாளில் திருப்பயணமாக இந்த உயர் திருத்தலத்திற்கு அன்னையை தேடி வந்துள்ள பணகுடி புனித சூசேப்பர் திருத்தலத்திலிருந்து உயர் திருத்தலத்திற்கு திருப்பயணமாக வந்திருக்கக்கூடிய பணகுடி இறைமக்கள், அவர்கள் அன்போடு அழைத்து வந்த பங்கு தந்தை அவர்களையும் அன்போடு இந்த அருமையான திருப்பொலிவுக்கு வரவேற்கின்றோம். உங்களுடைய இதய கருத்துகளுக்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் அன்றாட்டுகளுக்கும் அன்னை துணை நிற்கின்றார், அதன் சார்பாக நிற்கின்றார். அதரை பெற்று கொடுப்பதற்காக தன்னுடைய மகனிடம் வல்லமையோடு பரிந்து பேசுகிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்காக இந்த திருப்பலியிலை நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
நீதி தலைவர்களில் ஒருவரான யாவேல் அருமையான முறையில் தன்னுடைய மக்கள் சார்பாக, தன்னுடைய கடவுள் சார்பாக நின்றார். தன்னுடைய பாதுகாப்புக்காக, தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய அருமையான நலமான வளமான வாழ்விற்காக அவர் தன்னை சார்ந்து நில்லாமல் இறைவனின் மக்களுக்காகவும், இறைவனின் திட்டத்திற்காகவும், இறைவனின் மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் அவர்கள் சார்பாக நின்றார் என்பதுதான் யாவேல் வழியாக நாம் அறிகிறோம். எனவேதான் கூடாரம் வாழ் பெண்களுள் பேர் பெற்றவளே என்ற பாராட்டை பேற்றை பெற்றவராக இருக்கின்றார். நமது தாயும் நமது தேவைகளுக்காக, நமது மன்றாட்டுகளுக்காக, நமது நல்வாழ்விற்காக மட்டுமே துணை நின்றவள். எனவேதான் கணவனை அறியாமல் கருத்தாங்க வேண்டும் என்று வானவர் வழியாக இறை திட்டம் வந்த பொழுது தன் பெருமை, தன் நற்பெயர், தன் குடும்பம், தன் சமூகத்தினுடைய அந்தஸ்தை பற்றி கவலைப்படாமல் நமக்காக ஒரு மீட்பர் இறைவனை நம் மண்ணகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நம் சார்பாகவும் இறைவன் சார்பாகவும் நின்றார். எனவே பெண்களுக்குள் பேர் பெற்றவரே என்ற ஒரு பேரை பெற்றவராக இருக்கின்றார். எப்பொழுதுமே நான் உங்கள் தாய் அல்லவா, உங்கள் இரக்கம் மிகுந்த தாய் அல்லவா, உங்கள் கனிவான தாய் அல்லவா, உங்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தாய் அல்லவா என்று காட்சிகளில் சொன்ன ஒரு தாய்தான் தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை. எனவே அந்த தாய் இப்பொழுதும் நம்மோடு இருக்கின்ற, நமக்காக இருக்கின்ற, நம் தேவைகள், நல்வாழ்வுகள், பாதுகாப்புகள், நோயற்ற வாழ்வுகள், தொழில் முன்னேற்றத்திற்காக துணை நிற்கின்ற என்ற சிந்தனையோடு இந்த கல்வாரி பலியிலே நாம் இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நல்ல வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவாவும் அடியார்களாய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தொய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராங்க. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலேசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 9 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவு திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு நம் மாட்சிமிகு ஆற்றலுக்கேற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறைமக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன், அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன், அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். எளிய உள்ளம் மகிழுமே, இறைவன் அருள் பெருகுமே. எளிய உள்ளம் மகிழுமே, இறைவன் அருள் பெருகுமே. உண்மையிலும் நன்மையிலும் இறைவன் ஆட்சி மலருமே. ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன், அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். அவரை நோக்கி பார்க்கும் முகம் மகிழ்ச்சியினால் மலர்ந்தது. அவரை கூவி அழைக்கும் மனம் அமைதியினால் நிறைந்தது.
என் ஆண்டவர் இனியவரே. அவரில் சுவைத்து அன்பில் திளைத்து அகமகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே என்றும் நான் போற்றுவேன். அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். ஆண்டவரை நாடுவோரின் அருகமர்ந்து காக்கிறார். அவரை நம்பி வாழோரை நன்மைகளால் நிரப்பினார். ஆண்டவரை நாடுவோரின் அருகமர்ந்து காக்கிறார். அவரை நம்பி வாழுவோரை நன்மைகளால் நிரப்பினார். ஆண்டவர் நல்லவரே, என் ஆண்டவர் நல்லவரே. அவரில் நிலைத்து கனிகள் கொடுத்து முழங்கனிந்து பாடுவேன். ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன். அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன். அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். எளிய உள்ளம் மகிழுமே, இறைவன் அருள் பெருகுமே. எளிய உள்ளம் மகிழுமே, இறைவன் அருள் பெருகுமே. உண்மையிலும் நன்மையிலும் இறைவன் ஆட்சி மலருமே. ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன். அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். Alleluia. 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 Alleluia, 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 Alleluia. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதவர் பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 5 இறைமொழிகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார்.
அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளியான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உம்மை புகழ். அன்பானவர்களே, கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்களாம். கொஞ்சம் அப்படி முன்னாடி வாங்க. பின்னாடியே முண்டியடித்து நெரிசலோடு இருக்கிய பாருங்க. அருமை நல்ல மக்கள், கொஞ்சம் முன்னாடி நகர்ந்துருங்க ப்ளீஸ். அப்போ தான் பின்னாடி இருந்து வர ஆட்களுக்கெல்லாம் அங்கே பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்கும். நன்றி. கிறிஸ்து இயேசுவில் அன்னையானவர்களே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, நலம் தரும் அன்னை அல்லது வேளாங்கண்ணி அன்னை என்று சிறப்பான விதத்திலே அழைக்கப்படுகின்ற நமது அன்பு தாயினுடைய அற்புதமான விழாவினை நன்றி நிறைந்த இதயத்தோடு கொண்டாடி சிறப்பித்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நெஞ்சார வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். நலம் தரும் அன்னையின் மூலமாக இறைவன் அந்த அன்னையை நாடி தேடி வந்துள்ள நம் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொரு குடும்பங்களையும், நாம் செய்கின்ற தொழில் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் மிக அருமையான விதத்திலே ஆசீர்வதித்து வல்லன்மையோடு தொடர்ந்து நலன்களாலும் வளங்களாலும் நிரப்பி காத்து வழிநடத்துவாராக. அதுபோல இந்த பாதையின் வழியாக பயணிக்கின்ற ஒவ்வொரு பயணிகளுக்கும் அன்னையினுடைய பாதுகாப்பும் உடனிருப்பும் அவர்களுடைய பயணம் இனிமையான விதத்திலே அமைய அன்னையினுடைய அருள் உதவி அவர்களுக்கும் நிறைவான விதத்திலே கிடைக்கச் செய்தருள்வாராக. அன்னையினுடைய இந்த அருமையான விழாவினை சிறப்பிக்கின்ற இந்த தருணத்திலே இன்றைய நாளிலே நமக்கு சிந்தனையாக தரப்பட்டுள்ள தலைப்பானது யாவேலினுடைய எதிர்நோக்கு என்று அருமையான விதத்திலே அது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. யார் இந்த யாவேல்? அவரை குறித்து நாம் பார்க்க விரும்புகின்ற பொழுது நீதி தலைவர்கள் நூலினை நாம் அங்கே புரட்டி பார்க்கின்ற பொழுது அவரை குறித்து நாம் கண்ணுற முடிகின்றது. இறைவன் தனது சொந்த பிள்ளைகளாக, தன்னுடைய அன்பு மக்களாக அருமையான விதத்திலே தெரிவு செய்து வைத்திருந்த இஸ்ராயலின மக்கள் தங்களது வாழ்வினுடைய பல்வேறு தருணங்களிலே, பல்வேறு விதமான நேரங்களிலே இறைவனை விட்டு விலகிச் சென்றவர்களாக, இறைவனை புறக்கணித்தவர்களாக, இறைவன் தங்களுக்கு செய்திருந்த அருள் வரங்களை, மேலான நிலைகளை மறந்தவர்களாக,
வேற்று தெய்வங்களை பல நேரங்களிலே வணங்கியவர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்விலே மாறியிருந்தார்கள் என்பதனை திருவிவிலியத்தினுடைய பழைய ஏற்பாட்டு பகுதிகள் ஒவ்வொன்றும் நமக்கு மிக தெளிவான விதத்திலே எடுத்து காட்டுகின்றன. அதுபோலத்தான் நீதி தலைவர்களினுடைய காலத்திலும் இவ்வாறு அந்த இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய வாழ்விலே இறைவனை விட்டு விலகி இறைவனை புறக்கணித்தவர்களாக, வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர்களாக இருந்த நிலையிலேதான் இறைவன் கனானிய மன்னர் யாபீனுடைய கரங்களுக்குள்ளே அவர்களை ஒப்படைக்கின்றார். இந்த யாபீன் மன்னனினுடைய படைத்தலைவனாக இருந்த சிசராதான் 20 ஆண்டுகளாக இந்த இஸ்ராயேல் மக்களை அடக்கி ஒடுக்கி கசக்கி பிழிந்தவனாக அவனுடைய நிலையானது இருந்தது. இவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் பட்டு அனுபவித்து கொண்டிருந்த அந்த இஸ்ராயேல் மக்கள் இறைவனை நோக்கி மீண்டும் மீண்டுமாக கூக்குரல் எழுப்புகின்றார்கள், கண்ணீர் வடித்து கதறுகின்றார்கள். அப்போதுதான் இறைவன் இறைவாக்கினரும் நீதி தலைவியுமாக இருந்த தெபோராவின் வழியாக தனது செய்தியினை அங்கே எடுத்து தருகின்றார். அந்த நிலையிலே அந்த நீதி தலைவியாகிய தெபோரா பாராக் என்கின்ற நபரினை அழைத்து அவரிடத்திலே ஆண்டவருடைய செய்தியினை அவர் எடுத்துரைக்கின்றார். அந்த விதத்தில் நப்தலி, செபுலோன் ஆகிய நகரத்தினுடைய மக்கள் அனைவரையும் தாபோர் மலை மீது நீ கூட்டி சேர்த்து அவர்களிலிருந்து 10,000 பேரை நீ அழைத்து இந்த படைத்தலைவனுக்கு எதிராக போரிடு, ஆண்டவர் உன்னோடு இருப்பார், உனக்கு வெற்றி வாகை தருவார் என்று அருமையான விதத்திலே அந்த தெபோரா ஆண்டவருடைய செய்தியினை அவருக்கு அளிக்கின்றார். ஆனால் அவனிலே ஒரு கலக்கம், ஒரு தயக்கம் இருந்ததன் காரணமாக அந்த நீதி தலைவியை பார்த்து, நீரும் என்னோடு வருவதாக இருந்தால் நான் இந்த ஒரு செயல்பாட்டினை, இந்த ஒரு காரியத்தினை முன்னின்று எடுத்து செய்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். அந்த நீதி தலைவியும் உடனே நானும் கூட வருகின்றேன், ஆனால் அதன் மூலமாக நீ உன்னுடைய பெருமையை இழந்து ஒரு பெண்ணுக்கே பெருமை கிடைக்கின்ற ஒன்றாக அது அமையும் என்பதனையும் அந்த நீதி தலைவி அருமையான விதத்திலே அவரிடத்திலே பாராக்கிடத்திலே எடுத்து சொல்லுகின்றார். அந்த ஒரு விதத்திலே தான் இந்த தாபோர் மலையிலிருந்து 10,000 படை வீரர்களோடு பாராக் கீழிறங்கி வந்து சிசராவை எதிர்த்து போரிடுகின்ற பொழுது அந்த ஆண்டவருடைய துணையோடு அத்தனை படை வீரர்களையும் கனானிய படை வீரர்களையும் அழித்து ஒழிக்கின்ற பொழுது தன்னுடைய உயிருக்கு என்ன ஆகுமோ, என்ன நேருமோ என்று கலங்கி அந்த படைத்தலைவன் சிசராதான் ஏபேர் என்கின்ற ஒரு மனிதனுடைய இல்லத்திற்கு அவர் அங்கே செல்லுகின்றார். அந்த ஏபேர் மன்னர் இந்த யாபீன் மன்னனோடு நல்லுறவோடு இருந்த காரணத்தினால் இவர் நமக்கு தஞ்சம் தருவார், அடைக்கலம் தருவார் என்கின்ற நிலையோடு அந்த ஏபேரினுடைய வீட்டிற்கு இந்த படைத்தலைவன் சிசரா அங்கே செல்லுகின்றார். அவருடைய மனைவி, ஏபேரினுடைய மனைவிதான் இந்த யாவேல் என்று சொல்லப்படுகின்றவர். அவர் அந்த படைத்தலைவனை அன்போடு வரவேற்கின்றார். அவனும் தனக்கு தண்ணீர் கேட்கின்றான். ஆனால் யாவேலோ தண்ணீருக்கு பதிலாக பால் அவருக்கு கொடுக்கின்றார். அதை குடித்து முடித்த பின்பாக தரையிலே படுத்து உறங்குகின்றார். அந்த நிலையில்தான் ஆண்டவருடைய துணையோடு இந்த யாவேல் கூடாரத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற குச்சி ஒன்றினை எடுத்து அவனுடைய நெற்றி பொட்டிலே வைத்து சுத்தியலால் அடித்து அவனை தரையோடு தரையாக ஒன்றிணைக்கின்றார். அவன் இறந்து போகின்றான். இந்த யாவேல் ஆண்டவருடைய துணையோடு மிகச்சிறப்பான விதத்திலே இஸ்ராயேல் மக்களுக்கு அவர்களுடைய துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து, கேடுகளிலிருந்து
அவர்களை முழுமையான விதத்திலே விடுவிக்க இறை துணையோடு செயல்பட்டு அந்த படை தலைவனை அழித்தொழிக்கின்ற அற்புதமான இந்த நிகழ்வினைத்தான் நீதி தலைவர்கள் நூல் 4ஆம் அதிகாரம் நமக்கு மிக அருமையான விதத்திலே எடுத்து காட்டுகின்றது. சரி, இந்த யாவேலுக்கும் நமது அன்னை மரியாவுக்கும் என்ன தொடர்பு என நாம் பார்க்கின்ற பொழுது, தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையினை நாம் அங்கே பார்க்கின்றோம். அங்கே அந்த இறைவார்த்தையானது, அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் என்று அங்கே குறிப்பிடுகின்றது. இதையே பழைய மொழிபெயர்ப்பானது, அவள் உன் தலையை நசுக்குவாள் என்று பாம்பை குறித்து இறைவன் சொல்லுவதாக அங்கே அமைந்திருப்பதனை நாம் பார்க்கின்றோம். ஆக எவ்வாறு இந்த யாவேல் இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக இருந்த அந்த படைத்தலைவனுடைய தலையிலே அடித்து அவரை இறக்கச் செய்தாரோ, அதே போல அன்னை மரியா தீவினையாக இருக்கின்ற, எதிரியாக இருக்கின்ற, அலகையாக இருக்கின்ற சாத்தானை நசுக்குகின்றவராக, நசுக்கி தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மிகச்சிறப்பான விதத்திலே பாதுகாக்கின்றவராக இருக்கிறார் என்பதனை இந்த செய்தி நமக்கு மிக தெளிவான விதத்திலே எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. ஆக அன்னை கன்னிமரியாள் இந்த ஒரு சிறப்பு நிலையோடு பாவத்தினை, தீமையினை, ஆன்மீக வாழ்வினுடைய எதிரியை அழிக்கக்கூடிய வலிமையை பெற்றவராக இருக்கின்றார் என்றால், இந்த வல்லமை என்பது அன்னை மரியாவுக்கு அவருடைய பிறப்பிலிருந்தே கிடைக்கப்பெற்ற மாபெரும் கொடையாக, வரப்பிரசாதமாக அது அமைந்திருக்கிறது என்பதனை நாம் பார்க்கின்றோம். திரு அவை நமக்கு கற்றுத்தருகின்ற மிகச்சிறப்பு மிகுந்த விசுவாச போதனைகளின்படி, இந்த உலகத்திலே பிறக்கின்ற எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலுமே அவர்கள் பிறப்பு நிலை பாவத்தோடு பிறக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பிறப்பு நிலை பாவம்தான் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது கழுவி போக்கப்பட்டு மீண்டுமாக இறைவனுடைய பிள்ளைகளாக நாம் இணைக்கப் பெறுகிறோம் என்பதனை மிக தெளிவான விதத்திலே அது நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. ஆக அந்த ஒரு பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் முப்பொழுதும் கன்னியாக, தூய்மையானவராக அன்னை கன்னிமரியாள் இருக்கிறார் என்பதுதான் அவருக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு உயர்ந்த, உன்னதமான, சிறப்புக்குரிய ஒரு நிலையாக, மாண்புக்குரிய ஒரு நிலையாக அது அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அன்னையினை அருமையான விதத்திலே ஆண்டவரின் மூலமாக தாயாக நாம் பெற்றிருக்கின்றோமே என்றால், அந்த தாய் நமக்காக பரிந்து பேசுகின்றவராக, நம்மை பாதுகாக்கின்றவராக, நம்மை சிறப்பான விதத்திலே வழிநடத்துகின்றவராக, தீமைகள், பாவங்கள், எதிரிகளிடத்திலிருந்து நம்மை முழுமையான விதத்திலே விடுவிக்கின்றவராக அவர் தனது வாழ்வின் மூலமாக இருக்கிறார் என்பதனை அன்னையினுடைய வாழ்வு, உடனிருப்பு நமக்கு மிகச் சிறப்பான விதத்திலே உணர்த்தி காட்டுகின்றது. ஆக இந்த ஒரு சிறப்பு மிகுந்த நிலையினை தன்னிடத்திலே பெற்றிருக்கின்றார் என்றால், அந்த ஒரு நிலையோடு தான் ஆண்டவரையே தனது உதரத்திலே தாங்கக்கூடிய பேறு பெற்றவராக, சிறப்பு நிலை பெற்றவராக அன்னை திகழுகின்றார் என்பதனை நாம் அடுத்த நிலையிலே அருமையான விதத்திலே காண முடிகின்றது. அந்த இயேசுதான் மிக அருமையான விதத்திலே இந்த உலகத்தினுடைய பாவங்களை போக்குவதற்காக தன்னுடைய உயிரையை கொடுத்தவராக, ஈந்தவராக அவர் சிறப்பு மிகுந்த விதத்திலே திகழுகின்றார் என்பதனையும் நாம் பார்க்கின்றோம். ஆக அன்னையினுடைய அடிச்சுவட்டிலே, அன்னையினுடைய பாதுகாப்பிலே நாம் சிறப்பான விதத்திலே இருக்கின்றோமே என்றால், அந்த அன்னை எவ்வாறு அப்பழுக்கற்றவராக, அற்புதமானவராக, அருள் நிறைந்தவராக இருக்கின்றாரோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்விலே தீமைகளிலிருந்து, தீவினைகளிலிருந்து, பாவங்களிலிருந்து, அலகையினுடைய பிடிகளிலிருந்து முழுமையான விதத்திலே விலகி நிற்கின்றவர்களாக, உலக மாய கண்ணோட்டத்திலே நம்முடைய வாழ்க்கை பாதையினை அமைத்து கொள்ளாமல் ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே, பிரியமான விதத்திலே நமது வாழ்க்கை பாதையினை நடத்துவதற்கு
அன்னை நமக்கு ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக, எடுத்துக்காட்டாக அவர் திகழுகின்றார். தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்று அருமையான விதத்திலே தமிழிலே முதுமொழி நமக்கு சொல்லப்படுகிறது என்றால், அந்த தாயினுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அந்த தாயைப் போல இந்த அளவிற்கு புனிதமானவர்களாக, அருள் நிலையோடு இருக்கின்றவர்களாக நாம் திகழ வேண்டுமே என்றால், நாமும் தீவினைக்கு எதிராக, பாவங்களுக்கு எதிராக, அலகைக்கு எதிராக போரிடுகின்றவர்களாக, அதை வெற்றி கொள்ளுகின்றவர்களாக, வெற்றி கொண்டு சிறப்பு மிகுந்த ஒரு வாழ்க்கையினை வாழுகின்றவர்களாக நாம் வாழ சிறப்பான விதத்திலே அழைக்கப்படுகின்றோம். அந்த விதத்திலே நாம் நமது வாழ்வினை அமைத்து கொள்ள முயலுகின்ற பொழுதுதான் நாம் அன்னையினுடைய உண்மையான பிள்ளைகள் என்பதனை மிக அருமையான விதத்திலே நாம் சொல்ல முடியும். அவ்வாறு சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை நிலையிலே நாம் தீமைகளை, பாவங்களை எதிர்த்து போரிடுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். யாவேல் தீமைகளிலிருந்து, துயரங்களிலிருந்து இஸ்ராயல் மக்களை விடுவிக்க எதிரியை தலையில் அடித்து கொலை செய்தார் என்றால், அன்னை மரியாள் அதே ஒரு தீமையினுடைய சக்தியாக இருக்கின்ற அல்லகையை அதனுடைய தலையிலே நசுக்கி நமக்கு விடுதலை பெற்று தருகின்றவராக இருக்கிறார். அந்த அன்னையினுடைய பிள்ளைகளாகிய நாமும் அதே போல இந்த தீவினைகளை, பாவங்களை முற்றிலுமாக நீக்கி அன்னையினுடைய அற்புதமான பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சி செய்வோம். அன்னை நமக்கு துணை புரிவார். ஆண்டவருடைய ஆசீர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும். அனைவரும் விசுவாசிகள் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். அன்மிக சகோதர சகோதரிகளே, இந்த சிறப்பு மிகுந்த வேளையிலே அன்னையின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நம்முடைய வாழ்வு தேவைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றவும் இறைவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். திருச்சபையை நீதியின் வழியில் நடத்தும் இறைவா, உண்மை, அன்பு, இரக்கம் ஆகியவற்றை எங்கள் திருச்சபையில் ஒளிரச் செய்து திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், எங்களை நல்வழியில் நடத்தும் எங்கள் பங்கு தந்தை ஆகியோருக்கும் உம் அருளை நிறைவாக வழங்கிட வேண்டுமென்று எம் ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம் மக்களுக்காக போராடும் எம் ஆண்டவரே, நீதியும் இரக்கமும் இன்று உலகில் காணப்படச் செய்வீர். போராலும் வறுமையாலும் அடக்கப்படும் மக்களுக்கு விடுதலையை வழங்கும் உலகத் தலைவர்களுக்கு ஞானமும் துணிச்சலையும் அளிக்க வேண்டுமென்று எம் ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை வள்ளலே எம் இறைவா, பிழைகள் செய்ததால் தவிக்கும் எம் சகோதர சகோதரிகளுக்கும் மன்னிப்பும் மறுதொடக்கத்திற்கான வாய்ப்பும் வழங்க வேண்டுமென்று, அவர்கள் வாழ்க்கையில் புதியதோர் துவக்கத்தை உணர செய்தருள வேண்டுமென்றும் எம் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பயணம் செய்யும் திரு அவையை காப்பவரே எம் இறைவா, திருப்பயணிகளாக வந்துள்ள எங்கள் அனைவர் குடும்பங்களுக்கும் தேவையான நிறை செல்வம், நல்ல உடல், உள்ள நலம் தந்து அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எம் ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். வல்லமையோடு எம்மை வழிநடத்தும் எங்கள் அன்பின் தெய்வமாக இறைவா,
உம்முடைய திருப்பீடத்தின் முன்னிலையிலே ஒன்றிணைந்து வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தெய்வீக வலக்கரத்தை நீட்டி வல்லமையோடு ஆசீர்வதித்தருள்வீராக. இதை இனிமையான நாளிலே உம்முடைய அன்னையை போற்றி புகழ்ந்து அவரை பெருமைப்படுத்தி அவருக்கு விழா எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இந்த இனிமையான தருணத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நாடி தேடி வந்திருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களிலும் உம்முடைய உடனிருப்பையும் நிறையாசிரையும் நீர் வல்லமையோடு நிறைவாய் தந்தல்வீராக. மிகச் சிறப்பான விதத்திலே எங்களது வாழ்விலே தீமைகள், தீமையினுடைய ஆதிக்கங்கள் அனைத்திலுமிருந்தும் நாங்கள் விடுதலை பெற உம்முடைய கனிவிரக்கத்தையும் பாதுகாப்பையும் உடனிருப்பையும் எங்களுக்கு நிறைவாய் தந்தல்வீராக. இதோ அன்னையினுடைய இந்த விழாவிலே பல்வேறு விதமான தேவைகளோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் தங்களது வாழ்க்கை சிறப்பான விதத்திலே மாற வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு நாடி தேடி வந்திருக்கின்ற இந்த மக்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுக்களுக்கும் நீர் கனிவோடு செவிசாய்த்தருள்வீராக. அவர்கள் விரும்பி கேட்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவான விதத்திலே தந்து ஒவ்வொரு குடும்பங்கள் செய்கின்ற தொழில் முயற்சிகளையும் நீர் வல்லமையோடு நிறைவாக ஆசீர்வதித்து மக்கள் ஒவ்வொருவரையும் தெய்வீக திருக்கரத்தில் வைத்து வல்லமையோடு வாழ்வித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். கொள்ளும் இயேசுவே என்னையே உம் பீடத்தில் காணிக்கையாய் உள்ளம் நொறுங்கிய இதயத்திலே உந்தன் அருளை நானும் உணர்ந்திடவே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்னையே உள்ளம் நொறுங்கிய இதயத்திலே உந்தன் அருளை நானும் உணர்த்திடவே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்னையே. வாழ்வின் கொடைகள் தந்தாய், உம் வாழ்வையே எமக்காய் தந்தாய். வாழ்வின் கொடைகள் தந்தாய், உம் வாழ்வை எமக்காய் தந்தாய். துன்பம் வாழ்வில் துணையாய் நின்றாயே, தருள்வாய் எம்மை திருப்பலி பொருளாய். துன்புறும் வாழ்வில் துணையாய் நின்றாய், தருள்வாய் எம்மை திருப்பலி பொருளாய். ஏற்றருள்வாய் எம்மை திருப்பலி பொருளாய். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்னையே உம் பீடத்தில் காணிக்கையாய் உள்ளம் நொறுங்கிய இதயத்திலே உந்தன் அருளை நானும் உணர்ந்திடவே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்னையே. சகோதர சகோதரர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்தரப்பலி எல்லாம் நல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாய் ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடும் மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருளமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால்
எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாங்க. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாங்குமே தகுந்தியும் நிந்தையுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான வழியாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு தந்தார். அவர் வழியாகவே மத நிறை மாண்பின் தூதர்ப்புகள் என்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் இம்மண்ணுலையிலுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுமனாமது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்தும் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்து அருந்தியவின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் அக்கொப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா படைப்புகள் மக்களையும் உமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் இறைமகனே, நலிவுற்ற படைப்புகள் துன்புரிகின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்னையினுடைய பரிந்துரை அதிகமாக வேண்டுமென்று ஜெபிக்கின்றோம். நல்ல மழை பெய்து பிள்ளைகளை செழிப்பாக்குங்க ஆண்டவரே. உலக தலைவர்கள் சமாதானத்தின் தூதுவர்களாக செயல்பட உம்மை மன்றாடுகின்றோம். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தொழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். குறிப்பாக இந்த உயர் திருத்தலத்திற்கு வரக்கூடிய அனைத்து அன்னையினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய மன்றாட்டுகளுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கனிவாய் செவி சாய்த்தருளும். அவருடைய தொழில் முன்னேற்றங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக நன்கொடை வழங்கக்கூடியவர்கள், இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னையினுடைய மகிமைக்காகவும் தங்களை அர்ப்பணித்திருக்க குடும்பத்தினருக்கு நீர் மகிமையும் மகிழ்ச்சியும் உயர்வும் வாழும் வழியுமாய் இருப்பீராக. இன்று திருப்பயணமாக மேற்கொண்டு வந்துள்ள பணகுடி இறைமக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். பங்கு தந்தையும் ஆசீர்வதிப்பீராக. அருட்சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அருட்சகோதரரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கடவுளின் கன்னிதாயான தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளையில் உமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. ஆமென். 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 கடவுளை நம் தந்தையன் அழைக்க இயேசு நமக்கு கற்றுத் தந்தார்.
எனவே அவர் கற்றுத் தந்த ஜெபத்தை இறை தந்தை நோக்கி நம்பிக்கையுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நல்லமாயிருப்போமாங்க. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஏதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் தெய்வீக திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பானவர்களே, நீங்கள் வந்திருப்பது அன்னையினுடைய உயர் திருத்தலம். எனவே நன்றாக தயாரித்துள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மற்ற சபையினரோ அல்லது மதத்தினரோ அமைதியாக இருந்த இடத்தில் இருந்து அன்னை நோக்கி மன்றாடுங்கள். மாறா என்ற கண்ணீரை துடைத்த
மரியா உங்கள் கண்ணீரை துடைத்து மகிழ்வையும் நல்வாழ்வு உங்களுக்கு தர தம் 5 நிமிடம் வல்லமையோடு பரிந்து பேசுவார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுக்கு பெற்று தருவார். அன்பானவர்களே, உங்களை நோக்கி இறைவனியாளர்கள் நற்கருணை ஆண்டவரை கொண்டு வருகின்றார்கள். இருந்த இடத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எந்த ஒரு சலனமும் எந்த ஒரு நெரிசலும் ஏற்படுத்தாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். தன்னார்வ தொண்டர்களும் காவை பங்கு மேய்ப்பு பணிக்குழுவினரும் குருக்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் இடத்தை ஏற்பாடு செய்து கொடுக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
காவல் கிணறு பங்கு சின்ன வேளாங்கண்ணியாம் தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை உயர்திருத்தலத்தினுடைய 44ஆம் ஆண்டு திருவிழாவின் 6ஆம் நாளில் இறுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான நாளிலே திருப்பயணமாக வந்து இந்த மாலை திருப்பலியை சிறப்பித்த பணகுடி இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கு தந்தைக்கும் அருட்சகோதரிக்கும் சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, யாவேல் என்றால் மவுண்டன் கோட், அதாவது மலை ஆடு. அதற்கு இன்னொரு பொருளும் தருகிறார்கள், உயரே செல்லக்கூடியவர்கள். இந்த உயர் திருத்தலம் ஒரு வாழும் யாவேலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பலவருடைய வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, மகிழ்ச்சியிலே, வளமையிலே, பாதுகாப்பிலே உயர்த்துவிட்ட ஒரு திருத்தலம் உயர் திருத்தலம் என்றால் அது மிகையாகாது. தந்தை அவர்கள் அருமையான முறையில் யாவேலையும் அன்னை மரியாளையும் இணைத்தார்கள். மரியாவும் மாரா என்ற பெயரிலிருந்து மரியா வந்தது. மாரா என்றால் உப்பு கடல், அதாவது கண்ணீர் கடல். அந்த கண்ணீரை துடைத்து மகிழ்வை தரக்கூடியவள். ஆண்டவருக்கு மகிழ்வை கொடுத்தாள், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று. அதன் வழியாக வானதூதருக்கும் மகிழ்வை கொடுத்தாள். எனவே இந்த அருமையான நாளில் வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் உயர்வையும் மகிழ்வையும் அன்னையும் அவருடைய உயர் திருத்தலமாம் சின்ன வேளாங்கண்ணியாம் தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னையினுடைய உயர் திருத்தலம் தரும் என்பதில் உண்மையிலும் உண்மையாக நாம் நம்பிக்கை கொள்ள முடிகின்றது. அன்பானவர்களே, அருட்தந்தை ரெமிஜியூஸ் அவர்கள் பங்கு தந்தையாக பணகுடியில் இப்பொழுது பொறுப்பெடுத்து சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சட்ட வல்லுநராகவும் வழக்குரைஞராகவும் சிறப்பாக பணிகளை செய்யக்கூடியவர்கள். ஏழைகள் சட்ட உதவிகள் வர ஏழைகள் சார்பாக நிற்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தந்தை. அவருடைய தோற்றமே நமக்கு சுட்டி காட்டும் எளிய தோற்றமும் எளியவருக்கான ஒரு பணியாளர் என்பதை, அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் அப்பாற்பட்டவைகளையெல்லாம் ஒரு பொழுதுமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு தந்தை என்பதை நான் தனிப்பட்ட அனுபவம் ரீதியாக அறிந்திருக்கின்றேன். சாத்தை மறைவட்டத்தில் மறைவட்ட முதன்மை குருவாக சிறப்பாக பணியாற்றியவர்கள். மிகுந்த அமைதியான ஒரு தந்தை. எனவே அருமையான ஒரு மறைவுரை நமக்கு தந்திருக்கிறார்கள். அத்தகைய அன்பு தந்தை ரெமிஜியூஸ் லியோன் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொன்னாடை போர்த்தி நாம் மகிழ்விக்கின்றோம். அடுத்து அருள் சகோதரர் அருள் ஆனந்தம் அவர்கள், அருமையான ஒரு நண்பர். சேகர்ஹாட் பிரதர்ஸ் எஜுகேஷன்ஸ் என்ற ஒரு அமைப்புகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக பணகுடியிலிருந்து சிறப்பாக தமிழிலே, ஆங்கிலத்திலே, இன்னும் உயர்கல்வியிலே பல்வேறு பள்ளிக்கூடங்களுக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தந்தை, சிறந்த கல்வியாளர். அதே போல சக ஆசிரியர்களுக்கு அந்த அரசு ரீதியான கல்வித்துறை ரீதியான எல்லா விதமான உதவிகளையும் செய்வதிலே முனைந்து நிற்கக்கூடிய ஒரு தந்தை. இந்த கல்வி பற்றிய அரசு ஆணைகள், அதனை குறித்த செய்திகளை நம் பள்ளிகளுக்கெல்லாம் அனுப்பி உதவி செய்யக்கூடிய ஒரு தந்தை, ஒரு அருட்சகோதரர். எனவே அருட்சகோதரர் அருள் ஆனந்தம் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றோம். பணகுடி இறைமக்கள் அன்பானவர்களே, புனித சூசேப்பருக்கு அன்று புதிய ஆலயத்தை கண்டவர்களாக இருக்கிறார்கள். பல வருடங்களாக மறைவுரைக்கும் சூசேப்பருடைய நவநாளுக்கும் சென்றிருக்கிறேன். வழிபாடுகளில் அதிக ஆர்வமாக கலந்து கொள்ளக்கூடிய இறைமக்கள் கோடிகளில் ஆலயம் காணும் அளவுக்கு, அதிலும் சூசேப்பருக்கு திருத்தலம் காணும் அளவுக்கு பணம் குடியிருக்கக்கூடிய பணகுடியை பங்காக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த உயர் திருத்தலத்தின் மீதும் இங்கு இருக்கக்கூடிய மாதா மீதும் அதிகமான நம்பிக்கை கொண்டவர்கள். எனவே இந்த உயர் திருத்தலத்தை சந்திப்பதிலும், இந்த அன்னையை சந்தித்து வேண்டுவதிலும், அன்னைக்கு நன்றி செலுத்துவதிலும் ஒரு பொழுதுமே தளராத மக்களாக இருக்கக்கூடியவர்கள். எனவே இந்த நாளிலே அருமையான முறையில் திருப்பயணமாக வந்து திருப்பலியை சிறப்பித்திருக்கிறார்கள். அருமையான முன்னுரைகள் வாசகங்கள் வாசித்து நம்மை திருப்பலியிலே அருமையான முறையில் பங்கெடுக்க உதவி செய்திருக்கிறார்கள். எனவே பணகுடி அன்பான இறைமக்களுக்கு சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் இறை ஆசிரையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடகர் குழு அருமையான பாடல்கள், இனிமையான குரல் வளம்,
அருமையான இசை. பணகுடி பாடற் குழுவினருக்கு என்று தனிப்பட்ட ஒரு பண்பு இருக்கிறது என்றால், பெண்களுக்கு இணையாக ஆண்களின் குரலும் ஒலிக்கும் இனிக்கும் என்றால் மிகையாகாது. எனவே அத்தகைய அருமையான பாடற் குழுவினருக்கும் சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் இறை ஆசிரியையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைய அசனத்திற்காக உதவி செய்யக்கூடியவர்கள் நன்கொடையாளர்கள் திரு அழகேஷ், பாளையங்கோட்டையை சேர்ந்த திரு விஜய். இந்த 2 குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் இறை ஆசிரியையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னை இந்த 2 குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, 10ஆம் திருவிழா மாலையில் திருப்பலி முடிந்தவுடன் அன்னைக்கான சிறப்பான அசனம் அனைத்து மக்களுக்குமான ஜாதி மதம் இனம் கடந்து வருகை தரக்கூடிய இந்த உயர் திருத்தலத்தினுடைய பக்த கோடிகள், அன்னையினுடைய அரவணைப்பை பெற்ற ஆசிரியர் பெற்ற அன்பான மக்கள், இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான சிறப்பு அசனம் அன்னையினுடைய திருப்பெயரில் வழங்கப்படுகிறது. அதற்கான அசன பொருட்களை முழுமையாகவோ பகுதியாகவோ பொருளாகவோ தொகையாகவோ உயர் திருத்தல் அதிபராக என்னிடமோ அல்லது இந்த அருகில் இருக்கக்கூடிய அலுவலகத்திடமோ கொடுத்து ரசீதை பெற்று செல்லுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது திருத்தலம் அல்ல, உயர் திருத்தலம். நாள்தோறும் குறிப்பாக சனிக்கிழமை தோறும் தென் தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்து மக்கள் சாறை சாறையாக அன்னையை மறவாது நன்றி செலுத்தவும் வேண்டுதல் வைக்கவும் நாடி வரக்கூடிய மக்கள், மதிய வழிபாடுகள் முடிந்த பிற்பாடு உணவு வழங்கப்படுகிறது. அந்த மதிய உணவுக்கும் அன்னையினுடைய மக்களுக்கு உணவு வழங்க நீங்கள் அசன பொருட்களையோ அல்லது நன்கொடைகளையோ என்னிடமோ அலுவலகத்திடமோ கொடுத்து ரசீதை பெற்று செல்லுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த உயர் திருத்தலம் இன்னும் வளர வேண்டிய இறைவனின் திட்டமும் அன்னையின் விருப்பமும் இருக்கிறது. எனவே வளர்ச்சி பணிகளுக்கான தேவையான பொருட்களையோ தொகையையோ நீங்கள் செலுத்துமாறும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சவுத் வேளாங்கண்ணி என்ற இணையதள டிவி வழியாக இந்த உயர் திருத்தலத்தினுடைய வழிபாடுகள் நிகழ்வுகள் எல்லாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே தான் மக்கள் இதனை குறித்து எல்லா தகவல்களையும் அருமையான முறையில் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இணையதள தொலைக்காட்சிக்காக ஒரு ஒயர்லெஸ் டிவைஸ் ஆனது தேவைப்படுகிறது. அதனுடைய விலை ரூபாய் 50,000. எனவே அன்னையினுடைய பக்தர்கள் இதனை வாங்கி தருமாறும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்குமான இரவு உணவு தயாராக இருக்கிறது. நீங்கள் மனம் நிறைய ஆசிரை இந்த வழிபாடுகள் வழியாகவும் அதே நேரத்தில் வயிறு நிறைய உணவையும் இந்த அசனத்தின் வழியாகவும் பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அன்னையினுடைய ஆசி பெற்று மகிழ்வோடும் நலமோடும் வளமோடும் மிகுந்த பாதுகாப்போடும் இல்லம் செல்ல வேண்டும் என்ற ஒற்றை எதிர்பார்ப்பு தான் என்னிடமும் இருக்கிறது. தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னையிடம் இருக்கிறது. அன்னை அதை உறுதி செய்கின்றார், நிறைவாக பெற்று தருகின்றார். அன்பானவர்களே, நாளை அன்னையினுடைய திருத்தலத்தின் திருவிழாவினுடைய 7ஆம் நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே காலை 10 மணிக்கு திருப்பலி நடைபெறும். தலைமையேற்று சிறப்பிக்கக்கூடியவர்கள் அருட்தந்தை சேஸ்ராஜ், உதவி பங்கு தந்தை, காவல் கிணறு பங்கு. மாலை 4 மணிக்கு திருப்பலி சிறப்பிக்கக்கூடியவர்கள் சர்தார் S.A. ராஜா, கல்வி குழுமம், வடக்கன்குளம். அவர்களுக்காக திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிப்பவர்கள் அருள் தந்தை சத்யநேசன், திருமண நீதிபதி, தென்மண்டலம். மாலை 5 மணிக்கு புனித ஜெப மாலை, சப்பர பவனி திருப்பலி. இந்த திருயாத்திரையாக வருகை தரக்கூடிய இறை மக்கள் ரஜகிருஷ்ணபுரம் இறை மக்கள். அவர்களுக்காக திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்கக்கூடியவர்கள் இறைபணியாளர் ஜான்சன் ராஜ், பங்கு தந்தை, ரஜகிருஷ்ணபுரம். அன்று நாம் யூதித்தின் எதிர்நோக்கு என்ற இறை சிந்தனையில் நாம் இருப்போம். இந்த காலையில் அருமையான முறையில் திருப்பலியை 10:30 மணிக்கு சிறப்பித்த பெட் கல்வியல் கல்லூரி பணகுடி அனைத்து நண்பர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்று மாலை 4 மணிக்கு லோயலா பொறியியல் கல்லூரி தோவாளை திருப்பலியை சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி தந்த அருட்தந்தை போஸ் கப்புச்சின் சபை இல்ல தலைவர் தெற்கு கருங்குளம் அவர்களையும் லோயலா பொறியியல் கல்லூரி அனைத்து நண்பர்களுக்கும் சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். காலையும் மாலையும் சேர்ந்து 6ஆம் திருவிழா இனிதே நிறைவேறுகிறது. நன்றி. நன்றி மன்றாட்டு. அன்பு தந்தவரே எம் இறைவா, ஆண்டவரே, நீங்களே எங்களுடைய பாவங்களை மன்னித்து
புதிய வாழ்விற்கு அழைக்கும் உமது அளவற்ற கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடுதலையின் நாயகனே எம் இறைவா, பாவத்தால் கட்டுண்டிருந்து எங்களை விடுதலை செய்து நீதி மற்றும் சுதந்திரத்தை வாரி வழங்கிய உமது தூய அன்பிற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மறுதொடக்கம் தந்தவரே எம் இறைவா, வாழ்க்கையின் தோல்விகளில் கூட நீர் எமக்கு மீண்டும் தொடங்கும் வாய்ப்பை அளிக்கின்றீர். யோவேலின் எதிர்பார்ப்பில் காணப்படும் மறுதொடக்க வாக்குறுதிக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்பிக்கை தந்தவரே எம் இறைவா, எதிர்காலத்தில் சுகமுள்ள காலங்களை நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கீர்கள். அந்த நம்பிக்கையை எங்களிடம் வளர்த்ததற்காக முடிவில்லாத உம்முடைய சத்தியத்துக்கும் அருளுக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. அருமையானவர்களே, அன்னை வேளாங்கண்ணி தென் தமிழக அன்னை வேளாங்கண்ணி உயர் திருத்தலத்தினுடைய இந்த 6ஆம் திருவிழாவினுடைய மாலை திருப்பலியினை நிறைவேற்றவும் அன்னையின் வழியாக நிறைய அருளையும் ஆசிரையும் பெறவும் பணகுடி பங்கு மக்களாகிய எங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த இந்த உயர் திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை பாசமிகு தந்தை ஆலிவன் அவர்களுக்கும் உதவி தந்தை அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் மது கனிவை இறைஞ்சி வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு ஏற்றுப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாயா சேர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பாலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் குந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம்.
தேடுமாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.